ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. எங்களோட கவுன்சிலிங் கோட்னு பார்த்திங்கன்னா 2708. அண்ட் நீங்கள் இந்த காலேஜ் ஒரு 167.5 இந்த கட் ஆஃப்க்கு எடுத்திருந்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் ஒரு 5 கட் ஆஃப் மேலே எடுத்திருந்தீங்கனாலே இந்த காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட்னு பார்த்தீங்கன்னா 2712. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 186.5 கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 111.5 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2716. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2719. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் 174 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2729. அண்ட் நீங்கள் 163 165 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் இந்த நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2740. அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 151 to 155 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் KIT, அதாவது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2750. அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட பிரான்ச் இருக்குது. ஸோ இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2755. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 147 150 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.